Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பொட்டேட்டோ விங்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃபரண்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ இது வந்து நல்லா இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்புறம் crispy fry இந்த இது வந்து chicken வந்து கிடைக்கும் இல்லையா அந்த பவுடர் வந்து கொஞ்சமா ஒரு பவுல்ல தனியா எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா இந்த பொட்டேட்டோல mix பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ நல்லா தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி mix பண்ணி வெச்சுக்கோங்க. mix பண்ணி 2 minutes மட்டும் போதும். இப்போ இந்த மாவுல கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏனா அதுல காரம் இருக்காது. அதுக்காக நம்ம கொஞ்சமா mix பண்ணிக்கிறோம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண பிறகு இப்போ இந்த நம்ம பெரட்டி வச்சிருக்கிற பொட்டேட்டோ வந்து இதல mix பண்ணி ஃப்ரை பண்ண போறோம். அவ்வளவுதான். ஃப்ரை பண்ணனும்னா நமக்கு கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு வந்து உப்பு சேர்க்கணும் இது பண்ணனும்னு அவசியம் இல்லை. அப்படியே அந்த பாக்கெட் வாங்கி நீங்க mix பண்ணா போதும். 10 to 20 rupees தான் அந்த பாக்கெட்டோட ரேட். இந்த மாதிரி பஜ்ஜிக்கு முக்கற மாதிரி mix பண்ணிட்டு ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இல்லனா மேலே கருகிடும். உள்ள வந்து உங்களுக்கு பொட்டேட்டோ குக் ஆகாது. பட் ஆனா இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது குக் ஆகிறதுக்கு. ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutesல நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஆயில்ல போட்டு நல்லா அது ஒட்டி இருந்துச்சுனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆயில்ல இருக்கும்போதே நீங்க பிரிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ஜஸ்ட் ஒரு 10 rupees தான் அந்த பாக்கெட் வரும். வாங்கி ஜஸ்ட் ஒரு 15 minutesலயே ரெடி பண்ணி கொடுத்துறலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இத வந்து எடுத்து போட்டு இது கூட டொமேட்டோ சாஸ் அப்புறம் மயோனைஸ் வந்து வெஜ் மயோனைஸ் சேர்த்து சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thank you.